ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இன்றைக்கி நாம் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கிறேன், ஒரு 150 கிராம் நெய் எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவு பிடிக்கிற அளவு உடச்சி வச்சுருக்கிறேன். லட்டு பெருசாக பிடிக்கிறோம் அப்படின்னா அரை முந்திரி பருப்பாக உரிச்சு போடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன லட்டாக பிடிக்க போகிறோம்னா இன்னும் ஒரு பாதியாக உடச்சிட்டு, அதாவது ஒரு முந்திரி பருப்பை ஒரு 4-5 உடச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காயை இந்த மாதிரி நைஸாக நுணுக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு வானல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 150 கிராம் நெய்யை சேர்த்திக்கிறோம். இப்போ இந்த நெய் இப்படி கரெக்டாக உருகிற ஸ்டேஜில் இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடுறோம். ஃப்ளேமை ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிஸ்மிஸ் பழம் அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே இந்த முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். இப்படி முந்திரி பருப்பு செவந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை நல்லா கொட்டி கிளறிக்கணும். ரவை சூடு ஏறுற அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். ரொம்ப செவக்க கிளறிடக்கூடாது. செவக்க கிளறிட்டோம்னா ரவா லட்டு கலர் நிறம் மாறிடும், ப்ரௌனா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சரியா பிடிக்கிறதுக்கும் வராது. அதனால கொஞ்சம் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு உதிரி உதிரியா இருக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். ரவைய நல்லா வறுத்துக்கிட்டோம், உதிரி உதிரியா இருக்குது பாருங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ரவைய ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். பாகு எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்தோம். அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதனால 2 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சரிக்கு சரி தண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் பாகு தண்ணி ஆயிரும். பாகு கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா இணக்கமா இருக்கும். அதனால நம்ம 3/4 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே சர்க்கரையை ஆட் பண்ணி பாகு காய்ச்சணும். பாகு பாத்தீங்கன்னா கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் வாங்க. 1 கம்பி பதம்னா ரொம்ப தண்ணியா இருக்கும், 2 கம்பி பதம்னா ரொம்ப கெட்டியா இருக்கும், முருகன மாதிரி இருக்கும். இது ரவா லட்டுக்கு பாத்தீங்கன்னா 1 கம்பி பதமும் இல்லாம 2 கம்பி பதமும் இல்லாம அதுக்கு 2க்கும் இடையில இருக்க மாதிரி. அப்ப உங்களுக்கு பாகு ஊத்தி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப அதிகமா முருகிருச்சுனாலும் பிடிக்கிறதுக்கு வராது, ஹார்ட் ஆயிரும். ரொம்ப லேசா இருந்தாலும் உதிர்ந்துகிட்டு போயிடும். அதனால ரொம்ப கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். 2 கம்பி பதத்துல பிடிக்க வராத மாதிரி இருக்கும். அதனால 1.5 கம்பி பதத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, சர்க்கரையை ஆட் பண்றேன். இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பதத்துல தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம ஒரு கரெக்டான பதத்துல இருக்கு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிருக்கிற ரவையில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்கலாம். எல்லா பாகையும் ஊத்திட வேண்டாம்.
ஒரு காத்திட்ட பாகை நிறுத்திக்கலாம். அதை வந்து பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்றிட்டு சூடாக இருக்கும்போது பிடிக்க வேண்டாம். ஏன்னா அது ஆறினோன்னு பார்த்தீங்கன்னா இறுகுன மாதிரி வந்துடும். கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது, ஆறிடுச்சுனாலும் பிடிக்க முடியாது. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது, சிலவங்க பார்த்தீங்கன்னா பிடிக்க வராதுங்கிறதுக்காக சூடாகவே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சோம்னா இறுகுனாப்புல இருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே வெது வெதுன்னு இருக்கும்போது பிடிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. ரொம்ப ஆறல, மிதமான சூட்டில் இருக்கு. இப்போ பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் நல்லா நெய் தடவிக்கலாம். பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கெட்டியாக பிடிக்கணும். கொஞ்சம் உருண்டைங்களை பிடிக்கும்போதே நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். உருட்டி உருட்டி பிடிச்சிங்கன்னா அந்த உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். ஃபஸ்ட்டு ஓவலாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா உங்களை கையை வந்து இப்படி உருட்டி உருட்டி பண்ணிங்கன்னா நல்லா இந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். பிடிக்கும்போதே நல்லா கெட்டியாக பிடிச்சிருங்க. கொஞ்சம் ஆறுன மாதிரி தோணுச்சு அப்படின்னா, பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வரல அப்படின்னு தோணுச்சுன்னா, லேசாக ஒரு சைடு அந்த நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாகை வந்து ஊற்றி கிளறி விட்டு பிடிச்சிக்கலாம். பாகை ஊற்றிட்டு அந்த இடத்த மட்டும் லேசாக கிளறி விட்டுட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம லட்டு எல்லாம், ரவா லட்டு எல்லாம் பிடிச்சிட்டோம். ஓரளவு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் நான் பிடிச்சிருக்கேன். 2 டம்ளருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ரவா லட்டு வந்துருக்கு. சைஸ் வந்து நீங்கள் முடிவு பண்ணுறது தான். என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னா, ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப இனிப்பாக சாப்பிட முடியாதவங்களுக்கு எடுத்துக்க முடியாது. ஆஃப் ஆஃப் ஷேர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஒரு சின்ன லட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். அதனால் சின்ன சைஸில் பிடிச்சிருக்கேன். சுவையான ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.